ரதி தேவி மேடம் இருக்காங்களா? இருக்காங்க சார், உள்ள வாங்க. உட்காருங்க சார். மேடம் மேல இருக்காங்க, வர சொல்லுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க. நேத்து நான் சொன்னதும் அந்த பாவிங்களை உடனே அரெஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆனா அவங்க என் தம்பிங்களை எங்க கடத்தி வச்சிருக்காங்கங்கிற உண்மையை சொல்லலன்னு நேத்து சொன்னீங்க. இப்போது அவங்க சொன்னாங்களா? இல்ல, இந்த கடத்தலுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு தான் இப்பவும் சொல்றாங்க. அப்படின்னா அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுறலாமான்னு கேட்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்களா? நான் அப்படி ஒண்ணும் சொல்லலையே. பின்ன என்ன சார், நீங்க சொல்ற தோரணைய பார்த்தா அப்படிதான் செஞ்சிருவீங்களோன்னு எனக்கு தோணுது. தப்பு பண்ணவ என்னைக்கு சார் உடனே உண்மையை ஒத்துட்டு இருந்திருக்கான்? அடிச்சு கேட்கணும் சார். உயிர் போற அளவுக்கு அடிச்சு மிரட்டி கேட்கணும். பிச்சைக்காரங்கிட்ட இருந்து 10 பைசா திருடினவன், பஸ்ல தெரியாம ஒரு 80 வயசு கிழவிய இடிச்சவன், ட்ரெயின்ல உண்மையிலேயே டிக்கெட்டை மிஸ் பண்ணவன்னு கையில யாரு கிடைச்சாலும் உள்ள தூக்கி போட்டு குமுறு குமுறுன்னு குமுறீங்கல்ல, அப்புறம் ஏன் இவங்களை மட்டும் ஒண்ணு செய்யாம வச்சிருக்கீங்க? அவங்க என்ன சாதாரண தப்பையா பண்ணிருக்காங்க? அந்த ஆறுமுகம் சொத்துக்காக சொந்த மாமனாரையே கொன்னது மட்டும் இல்லாம இப்ப அதே சொத்துக்காக என்னையும் என் தம்பிங்களையும் கொல்லணும்னு நினைச்சு என் தம்பிங்களை கடத்திருக்கான். அந்த ரேவதி அவங்க கூட சேர்ந்துகிட்டு காசுக்காக கட்டின புருஷனை கூட பார்க்காம என் தம்பிய கொல்ல பாக்குறா. அப்படிப்பட்டவங்களை நீங்க கூட்டிட்டு வந்து சாஃப்டா விஐபி விசாரணை பண்ணா எப்படி சார் உண்மை வெளியில வரும்? போலீஸ் அடினா என்னன்னு தெரியுமான்னு எதுக்கெடுத்தாலும் எல்லார்கிட்டயும் சொல்லுவீங்கல்ல, அந்த அடிய அவங்க கிட்ட காட்டுங்க. தன்னால என் தம்பிங்க இருக்கிற இடத்த அவங்க காட்டுவாங்க. மேடம், உங்க கம்ப்ளைண்ட்டுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்து நான் அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சிட்டு இருக்கேன். அதோட நீங்க ஒதுங்கிடுங்க. அதை விட்டுட்டு நான் உங்களை எப்படி விசாரிக்கணும், அவங்க கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்லாம் நீங்க எனக்கு சொல்லி தரக்கூடாது. இந்த போலீஸ் வேலைக்கு நான் வெறும் பிசிக்கல் ஃபிட்டை மட்டும் வச்சு செலக்ட் ஆகல. என் ட்ரைனிங்ல இன்டெலிஜென்ட் ரேங்கையும் வச்சுதான் நான் செலக்ட் ஆயிருக்கேன். அதனால ஒரு கேஸ எப்படி ஹேண்டில் பண்ணணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எங்க போய் முடிக்கணும்லாம் எனக்கு தெளிவா தெரியும். அப்படின்னா அந்த அக்யூஸ்ட் கையில கிடைச்சு நீங்க இன்னும் கேஸ் ஆரம்பிக்காம இருக்கீங்களே? ஆரம்பிக்கதான் உங்களை தேடி வந்திருக்கேன். எனக்கு உங்க மேலயும் சந்தேகம் இருக்கு. இன்ஸ்பெக்டர், யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அந்த ஆறுமுகம் தான் என் தம்பிங்களை கடத்திருக்கான்னு நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கப்ப நீங்க என்னைய சந்தேகப்படுறீங்களா? ஏன் மேடம், எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? ஒரு கேஸ ஒரே கோணத்துல தான் விசாரிக்கணுங்கிறது போலீஸோட வேலை இல்ல. நீங்க இந்த பேப்பர்லாம் படிச்சது இல்லையா? தப்பு செய்யறவன் தான் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக வேற ஒருத்த மேல பழிய போட்டு இல்ல வேற ஏதாவது காரணத்தை சொல்லி அழுது நடிச்சு கேஸையே திசை திருப்பி விட்டுருவாங்க. அப்புறம் தோண்டி துருவி விசாரிச்சு பார்த்தா அவன் தான் உண்மையான குற்றவாளியா இருப்பான். இத நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, ஏற்கனவே உங்களுக்கும் அந்த ஆறுமுகத்துக்கும் பகை இருக்கு. அதனால அவரை பழி வாங்கறதுக்காக நீங்களே ஏன் இந்த கடத்தல் நாடகத்தை நடத்திருக்க கூடாது? போத நிறுத்துங்க. நானே என் தம்பிங்களை கடத்தி வச்சுக்கிட்டு அந்த ஆள் மேல பழிய போடுறேனா என்ன? அந்த ஆள் கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏன் மேல பழிய போடுறீங்களா? சாரி மேடம், அந்த மாதிரி போலீஸ்காரன் நான் இல்ல. நீங்க அந்த ஆறுமுகத்து மேல சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. நான் உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அவங்க உங்க மேல சந்தேகப்பட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதான் உங்களை விசாரிக்க வந்தேன். ஒரு கேஸ பல கோணங்கள்ல சந்தேகப்பட்டு விசாரிக்க எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதான் விசாரிக்க வந்தேன். சோ இந்த கடத்தல் மேட்டருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அப்படிதானே? இல்ல. ஓகே மேடம், நான் கிளம்புறேன். கூடிய சீக்கிரம் குற்றவாளிங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டு உங்களை பார்க்க வரேன். அப்படி இல்ல நீங்க எங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது. ஐ மீன் குற்றவாளிய அடையாளம் காட்டுறதுக்காக வரேன். நான் கிளம்புறேன்.
மாப்பிள்ளையும் ரேவதியும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்களா? இப்ப என்ன பண்றது? கடவுளே, என் குழந்தை என் பக்கத்துல இருக்கணும், இல்ல குழந்தை பக்கத்துல நான் இருக்கணும். நீதான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். நான் உன்னை நம்பித்தான் இருக்கேன். அம்மா, அம்மா, என்னம்மா? குழந்தை தூங்கிட்டாளா? தூங்கிட்டாமா? சரி, நான் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேம்மா. சரி. அப்பா, என்னம்மா? அப்பா, முரளி தீனா சாரை பார்க்க வர சொல்லியிருக்காரு. நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. இது பாருமா மாலதி, இனிமே நாம பொறுமையா இருக்க முடியாது. பொறுமையா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. குழந்தை நம்ம வீட்டு குழந்தை, அதை கேட்கறதுக்கு நாம ஏன் இவ்வளவு யோசனை பண்ணிட்டு இருக்கணும்? இது பார், நீ அந்த தீனா கிட்ட போய் என்ன பேசுவியோ ஏது பேசுவியோ எனக்கு தெரியாது. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் ஒரு நிமிஷம் கூட நம்ம வீட்டு குழந்தைய அவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாதுன்னு தெளிவா எடுத்து சொல்லிடு. எப்படியாவது நம்ம குழந்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழியை பாருமா. மாலதி, 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 மாலதி. வாங்க கற்பகம்மா. ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? நீங்க வந்ததை யாரும் பார்க்கலையே. இல்ல இல்ல, நான் வந்தது யாரும் பார்க்கல. வாங்கம்மா. உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் நந்தினி என்கிட்ட சொன்னா. நீங்க பெத்த பொண்ணே கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம உங்க நாக்கறுத்த விஷயத்த நினைச்சு வருத்தப்படுறதா, இல்ல இப்ப நீங்க பேசுற நிலைமையில இருக்கிற நினைச்சு சந்தோஷப்படுறதானே எனக்கு ஐயா, தெரியல. இப்ப அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன விஷயமா? கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, நந்தினி நல்ல நிலைமையில இருந்திருந்தா இந்த விஷயத்தை நான் அவளுக்கு தான் தெரியப்படுத்திருப்பேன். ஆனா அவ நிலைமையே சொல்லிக்கிற மாதிரி இல்லையே. என்னன்னு சொல்லுங்கம்மா. ஒருவேளை உங்க பொண்ணால உங்களுக்கு ஏதாவது ஆகுதா? அவளை என் பொண்ணுன்னே சொல்லாத. அந்த ராட்சசி என்ன ஏதாவது பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அநியாயமா மாப்பிள்ளையும் ரேவதியும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாமா. என்னம்மா சொல்றீங்க? என் பொண்ணு ரேவதியா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. சொல்றேயா, என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேயா. ஐயோ, என்னம்மா இவ்வளவு நடந்திருக்கு? இத பத்தி நந்தினி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. நந்தினி உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைச்சு மறைக்கலையா. ஒரு நல்லது நடந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சிருப்பாயா. ஆனா அதுக்குள்ள அவளுக்கு இப்படி ஒரு கெட்டது நடந்துருச்சு. இந்த விஷயத்தை வேற யாருக்கும் தெரியப்படுத்த கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப தெரியப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனாலதாங்க நான் உங்களை பார்த்து சொல்ல வந்தேன். சரிம்மா, அதெல்லாம் சரி. ஆனா இந்த விஷயம் எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? முந்தா நாள் ராத்திரி 4-5 ரவுடி பசங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு விஜய் தம்பியை தூக்கிட்டு போயிட்டாங்க. என் மருமகன் தான் ரவுடிங்களை வச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டாருன்னு மகேஷ் தம்பி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்பவே மருமகனை தேடி போனாரு. ஆனா போனவர் திரும்ப வீடு திரும்பல. அதனால மகேஷ் விஜய் 2 பேரையுமே என் மருமகனும் ரேவதியும் சேர்ந்துதான் கடத்திட்டாங்கன்னு ரதிதேவி அவங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க 2 பேரையும் உள்ள தள்ளிட்டா. அவங்களுக்கு இதுக்கும் நிச்சயமா எந்த சம்பந்தமும் இருக்காது. இதுல ஏதோ ஒரு பெரிய குழப்பம் நடந்திருக்கு. ஐயோ, என்னங்க இது? அப்ப அவங்களுக்கு யாரு கடத்தி எங்க வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் அவங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரேவதியை இவங்க மருமகனையும் வெளியில கொண்டு வர முடியாதா? இல்ல வள்ளி, அது வரைக்கும் நாம பொறுமையா இருக்க முடியாது. ரேவதி வயசு பொண்ணு. அவ இப்ப லாக்அப்ல இருக்காங்கிற விஷயத்தை 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னால அவளை எப்படியாவது வெளியே கொண்டு வந்தாகணும். அது எப்படிப்பா முடியும்? அவங்க மேல அநியாயமா புகார் கொடுத்தது அந்த ரதி தேவி தான். பணம் கொடுத்து இந்த கேஸ் அவங்களுக்கு சாதகமா மாத்திக்க மாட்டாங்களா? இல்ல மாலதி, மாப்பிள்ளை மூலமா அவங்க 2 பேரையும் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா, நீங்க தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஐயா, நீங்க கவலைப்படாம போங்க. என் மாப்பிள்ளை எப்படியாவது 2 பேரையும் வெளியே கொண்டு வந்துருவாரு. ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரமா ஏற்பாடு பண்ணிடுங்க. நான் கடைக்கு போறேன்ற சாக்குல அவளுக்கு தெரியாம நான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன்யா. கொஞ்சம் பாத்துக்கங்கய்யா. போயிட்டு வாங்கம்மா, கவலைப்படாம சரிங்கய்யா. அப்பா, மாலதி,
நாங்க 2 பேரும் போய் மத்த வேலையெல்லாம் பாத்துக்கிறோம். நீ முதல்ல போய் உன் புள்ள வேலையை கவனி. அப்பா அது இல்லப்பா, நானும் சொன்னதை கேளு. முதல்ல போய் உன் குழந்தை வேலையை கவனி. அது இப்ப ரொம்ப முக்கியம். மத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ முதல்ல புறப்படு. போ வள்ளி, நீ முதல்ல புறப்படு. நம்ம போய் மாப்பிள்ளை பார்த்து. குழந்தை தூங்கிட்டு இருக்கா. அது ஒண்ணு இருக்கா? பக்கத்து வீட்டு சுந்தரி மாப்பாங்கல்ல, அவங்க இருக்காங்களா பாரு, அவங்கள கூட்டு வந்து குழந்தைய பாத்துக்க சொல்லு. அதுக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம். வா சீக்கிரம் போ. ஐயோ, ஒண்ணு போனா ஒண்ணு மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கே. எப்படி சமாளிக்க போறேன்? வீட்டுக்குள்ள இருக்கா போல இருக்கு. என்னம்மா நீ எவ்வளவு நேரமா உனக்காக காத்துட்டு இருக்கிறது? எவ்வளவு பசி தெரியுமா? ஃப்ரிட்ஜ்ல வெறும் கேரட் மட்டும் தான் இருந்துச்சு. காய்கறி வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? என்னம்மா நீ? என்னமோ தெரியலமா, இன்னைக்கு சரியான பசி. தம்பிங்க காணாம போனதுல இருந்து சரியான சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல. ஆனா இன்னைக்கு என்னமோ ரொம்ப பசிக்குது. சீக்கிரமா சமையல் பண்ணு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன அப்படியே பேய் எறிஞ்ச மாதிரி நிக்கிற? இப்படி எல்லாம் நான் பேசுவேன்னு நினைச்சியா? பெத்தவளாச்சேன்னு உன் நாக்க மட்டும் அறுத்துட்டு உன்னை சுதந்திரமா விட்டா உன் கால் 2 அடங்காம கண்ட இடத்துக்கு போயிட்டு வருதுல்ல? என்ன பாக்குற? உனக்கு, உன் அப்பனுக்கு, உன் புருஷனுக்கு, உன் மருமகனுக்கும் இல்லாத தெளிவான புத்தி எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் அடுத்தவன் காசுல இன்னைக்கு வரைக்கும் கோடீஸ்வரியா இருக்கேன், இனிமேலும் இருப்பேன். கேவலம் என்ன பெத்துட்டங்கிற ஒரே காரணத்துக்காக நீ எல்லாம் என்ன அசைச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நடக்குமா கற்பகம்? என் உடம்புல ஓடுற ரத்தம் வேணா ஒண்ணுதான் இருக்கலாம், ஆனா திமிரு, தைரியம், அறிவு இது எல்லாத்தையும் நானா வளர்த்துக்கிட்டேன். என் கண்ணுக்கு எதிரிலேயே நீ நின்னுக்கிட்டு என் காலுக்கு கீழே பள்ளம் தோன்றியா? ஜெயிலேயே செத்து போனான்னு நினைச்ச உன் மருமகன் ஆறுமுகம் என்னைக்கு உயிரோட திரும்ப வந்துட்டான்னு எனக்கு தெரிய வந்துச்சோ அன்னைக்கே எனக்கு பொறி தட்டுச்சு. அன்னையில இருந்தே நான் சந்தேகப்படுற அத்தனை பேரையும் கண்காணிக்க தனித்தனியா ஆளை போட்டேன். ஆனா ஒன்ன மட்டும் கொஞ்சம் லேட்டா யோசிச்சுட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, லேட்டா யோசிச்சு உன்னை கண்காணிக்க ஆளை போட்டிருந்தாலும் நீ கொஞ்சம் சீக்கிரமாவே சிக்கிட்ட. என்ன முழிக்கிற? எதுக்காக இப்ப நீ அந்த ரங்கநாதன் வீட்டுக்கு போன? அங்க போய் பே பே பேன்னு என்ன விஷயத்த சொல்லிட்டு வந்த? சொல்லு. உன்னை நான் ஃப்ரீயா விட்டதுனால தானே நீ அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர. இனிமே என் கண் பார்வையை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. வா வா வா, வாய மூடு. வாய மூடு. குரல் கேட்கறதுக்கே எரியுது. இனிமே நீ எங்கேயாவது போவ உள்ளேயே கிடந்து சாவு. போ. இனிமே இந்த ரூம்லயே கிடந்து சாவு.
என்ன ரூமுக்குள்ள வச்சுதானே பூட்டி இருக்க. கூடிய சீக்கிரம் நீ ஜெயிலுக்குள்ள போக போறடி. அந்த நாள் ரொம்ப பக்கத்துல இருக்கு ராசாத்தி, பக்கத்துல இருக்கு. சாரி மாலதி, ராத்திரி அஞ்சலி கூட இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல. காலையில முரளி ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். நேத்து நான் ஒரு மீட்டிங்ல இருந்தேன், அதனாலதான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருந்தேன். அஞ்சலி தான் ஏதோ முட்டாள்தனமா சொன்னானா, நீங்களும் ஏன் உடனே கிளம்பி வந்தீங்க? நான் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் இல்லையா? வந்து என்ன சார் பண்ணிருப்பீங்க? நம்ம வளர்க்கறது மாலத்தியோட குழந்தை, அதனால வேலையை விட்டு நிறுத்திடாத அஞ்சலின்னு சொல்லிருப்பீங்களா? குத்தி காட்டி பேசுறேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க சார். குத்தி காட்டி பேசுற அளவுக்கு எனக்கு எந்த அருகதையுமே கிடையாது. என்னைக்கு அது ஏன் குழந்தைன்னு தெரிஞ்சும் என் புருஷனை காப்பாத்தணுங்கிறதுக்காக காசு வேணும்னு நான் பெத்த குழந்தைக்கு ஆயாவா மாறி அம்மா ஸ்தானத்தை என்னைக்கு இழந்தேனோ அன்னைக்கு எல்லா தகுதியும் நான் இழந்துட்டேன் சார். ஐயோ, ஏன் மாலதி இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்காக மட்டுமா நீங்க பெத்த பிள்ளைக்கு ஆயாவா இருக்கீங்க? என் ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காகவும் தானே. இல்ல சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏழையா பிறந்தா கெட்டது மட்டும் இல்ல, நல்லது கூட நம்மளால தொடர்ந்து செய்ய முடியாது. சினிமாவிலையும் கதையிலையும் மட்டும்தான் ஏழையா இருக்கிறவங்க நிறைய பேருக்கு உதவ முடியும். நிஜ வாழ்க்கையில உதவி பண்ணணும்னு நினைக்கலாமே தவிர செயல்ல காட்ட முடியாது. அதனால என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சார். ஏதாவது பண்ணி உங்க வைஃபை எப்படியாவது காப்பாத்திக்கோங்க. என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க சார், கொடுத்துருங்க. மாலதி, அஞ்சலி உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார், நீங்க மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அஞ்சலி ஒண்ணு பெரிய தப்பு பண்ணல சார். அவங்க கோபத்துல ஒரு முறையான அர்த்தம் இருக்கு. வேலைக்கு வச்சாலும் தினமும் லேட்டா வந்தா யாருக்கு சார் கோவம் வராது? அதுவும் தொடர்ந்து அதே தப்பு பண்ணா எப்படி சார் பொறுத்துப்பாங்க? அவங்க எதுக்காக என்ன வேலைக்கு வச்சிருக்காங்க? அவங்களுக்கு பிடிச்சமான வேலை செய்யறதுக்காக தானே. அது நீங்களே என்கிட்ட சொல்லிருக்கீங்களா சார்? ஆனா நான் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வேலைக்கு நிறைய லீவ் போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி சார், அப்புறம் எப்படி அவங்க என்ன ஏத்துப்பாங்க? என் புருஷனை காப்பாத்துறதுக்காக ஆண்டவன் வேற வழி வச்சிருக்கானான்னு எனக்கு தெரியல. ஆனா என் பிள்ளைய பாக்குறதுக்கான வழிய அடைச்சிட்டான் மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது சார். சார், இனிமே என்னால முடியாது சார். அது மட்டும் இல்லாம இதால வீட்டுல பெரிய பிரச்சனையே நடக்குது சார். என் அப்பா நீ வேலை செய்யற வீட்டு அட்ரஸ் கூட நான் என் பேத்தி கூட்டிட்டு வரேன்னு பிடிவாதமா இருக்காரு சார். நானும் ஏதேதோ காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கேன். இனிமேல என்னால முடியாது சார். என்ன மன்னிச்சிருங்க சார். என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க சார். என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. ஐயோ மாலதி, உங்க குழந்தைய நீங்க கேக்குறீங்க, அத முடியாதுன்னு மறுக்கிற உரிமையும் தகுதியும் எனக்கு கிடையாது. என் அஞ்சலியை காப்பாத்துறதுக்காக தான் உங்க புள்ளைய உங்ககிட்ட பிச்சையா கேட்டிருக்கேன். இப்போ அப்படிதான் கேக்குறேன். ப்ளீஸ் மாலதி, குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டா அப்புறம் என் அஞ்சலி என்னை விட்டு போயிடுவா. சார், உங்க நிலைமை எனக்கு புரியாம இல்ல சார். ஆனா என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்டுல குழந்தைய நான் பாத்துக்கிறதாலதான் எங்க அப்பா இன்னும் குழந்தை அங்க விட்டு வச்சிருக்காரு. இப்பதான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போலியே இனி என் குழந்தைய விட்டு வச்சிருக்கேன். அப்பா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாரு சார். ஐயோ மாலதி, இத பாருங்களேன், இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க எப்பவும் போல பகல்ல உங்க குழந்தை கூடவே இருக்கணும், அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். அஞ்சலியை நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்றேன். நீங்க எப்பவும் போல வேலைக்கு வரலாம். மறுபடியும் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். என் ஒய்ஃபோட உயிர் உங்க கையில தான் இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க மாலதி. சார், எப்படி சார் முடியும்? உங்க வைஃப் மீறி. ஐயோ, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் மாலதி. அஞ்சலி எப்படியாவது நான் சம்மதிக்க வச்சிடுறேன். ப்ளீஸ் மாலதி. மாலதி, உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். நீங்க எப்பவும் போல வேலைக்கு வரலாம். நாளைக்கு ஏர்லி மார்னிங் உங்களுக்கு கால் பண்ணி நீங்க வேலைக்கு வரலாங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்றேன். அது வரைக்குமாவது ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க மாலதி.